अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। अनेक जन्म संप्राप्त कर्मबंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः। அன்பார்ந்த பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினாலும் சர்க்குருநாதரனுடைய உபதேச வலிமையினாலும் யோக வேதாந்த நிறுவனத்தாரின் ஆர்வத்தினாலும் கூடியுள்ள அன்பர்களின் ஆன்மீக பற்றுதலினாலும் உங்களை எல்லாம் 5ஆம் நாளாக சந்திக்கின்ற ஒரு இனிய வாய்ப்பு. இந்த 4 தினங்களிலே பகவத்கீதையினுடைய உபதேச சாரத்தை, மகிமையை அங்கங்கே சில கோணங்களிலிருந்து தொட்டு நம்முடைய மனம் என்னும் உணரும் கருவிக்கு சிறிது ருசி கூட்டினோம். பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர். கடந்த சொற்பொழிவுகளிலே சாமி மிக தெளிவாக அதை பற்றி பேசினேன். கேஸ் ஹிஸ்டரின்னு சொல்கிறோம். ஒருவனுடைய பிரச்சனையின் சொரூபம், அந்த பிரச்சனையை அறிவதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு அவனிடத்தில் ஒரு வளர்ச்சி தேவை இருக்கிறது. சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். There could be a defective function in your system, but if we are thick, it takes time to recognize the pain. நம்முடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், அது தோற்றுவிக்கின்ற வலியை உணர்வதற்கு கூட சரீரத்தில் ஒரு மென்மை தேவை இருக்கிறது. அதனால தான் அது உருகின்னு சொல்கிறோம். எல்லாவற்றிலையுமே ஒரு மென்மை தேவை இருக்கிறது. மென்மைனா சாஃப்ட்னஸ்ன்னு அர்த்தம் இல்லை, சென்சிட்டிவிட்டி. The physical pain is felt by sensitivity. உணர்ந்தார் மாட்டே உலகு. உணர்ந்தால் தான் உலகம், ஜடத்துக்கு உலகம் இல்லை. அதே போல் உள்ளத்தினுடைய குறையை உணர்வதற்கு கூட ஒரு வளர்ச்சி தேவை இருக்கிறது. அந்த வளர்ந்த மனம்தான், பண்பட்ட மனம்தான், பக்குவப்பட்ட மனம்தான் தன் பிரச்சனையை சொன்ன உடனேயே அடையாளம் கண்டுகொள்ளும். ஆங்கிலத்தில் அதற்கு மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். வேதத்தில் பரீட்சிய லோகான், நீங்கள் நல்ல ஆழ்ந்து சிந்திக்கணும். சாமி பேச பேச இடைவெளியில் சிந்திக்க முடியாது. கேட்டு வாங்கி அசை போடணும். இதுகளெல்லாம் மனதால் அசை போட வேண்டிய விஷயங்கள். யார் குருவினுடைய உபதேசத்தால் பலன் பெறலாம் என்பதற்கு ஒரு தகுதி வேணுமே. ஆன்மீகம் யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விடை வேணுமே. என்ன நம்ம அனுபவத்தில் சொல்கிறோமே, இப்போ எனக்கு அதில் எல்லாம் வேண்டாம். தேர் ஆர் so many things I have to do. நிறைய வேலைகள் இருக்குது, அதில் இந்த விஷயம் என்னத்துக்கு இப்போது? நீ சின்ன பையன், உனக்கு எதுக்கு இப்போ இதில் எல்லாம் ஆர்வம்? 60 வயதிற்கு பின்னாடி when you are fit for nothing there is always spirituality. அப்படி சொல்கிறான். எப்போது உனக்கு இருக்குன்னா, நம்ம ஒரு கருத்துக்கு ஒன்று வச்சுருக்கிறோம். சரியோ தவறோ வேறு, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த ஆன்மீகம் என்பது தான் யாருக்கு? ஆன்ம லாபம் என்பது தான் என்ன? இந்த ஆன்ம லாபம் என்பது பல லாபங்களிலே இதுவும் ஒன்றா, அல்லது லாபம் என்று கருதினெல்லாம் இதை நம்பித்தான் நான் அதை கூட லாபம் என்று சொல்கிறேனா? இதை அடைவதற்காகத்தான் நான் எல்லாவற்றையும் அடைந்தேனா? இல்லை அடைந்த பேறுகளிலே இதுவும் ஒன்றா? இதுவும் ஒன்றாயின்
நல்லா சிந்திச்சு கேட்கணும். இதுவும் ஒன்றாயின் தென் ஐ மஸ்ட் கிவ் த ப்ரையாரிட்டி. பல விஷயங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொன்னால் அந்த விஷயங்களுக்கு ஒரு தாரதமியம் இருக்குது. தாரதமியம்னா கீழே மேலே, எது முதலில் எது பின்னே அப்படிங்கிற தாரதமியம் இருக்குது. கடைசியில் இப்போ மாமா வந்து ஒரு gift பார்சல் கொடுத்தார். இட் கண்டைன்ட் 3 sets ஆஃப் டென்ச்சர்ஸ். ஐ கான்ட் யூஸ் இட் இம்மிடியட்லி. இட் இஸ் யூஸ்ஃபுல் பட் நாட் இம்மிடியட் யூஸ். ஏன்னா இப்போ இருக்கிற பல் செட் எப்படி ஸ்ட்ராங், நேச்சுரல், குட், இதெல்லாம் போய் 80 வயசில் ஐ கேன் யூஸ் இட், பட் மேபி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுபோல் இந்த ஆன்ம லாபம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தேடுவது என்பது என்றோ ஒரு நாள் உட்கார்ந்து சுவைப்பதற்கா அல்லது அது இன்றைய இப்பொழுது தேவையா? இப்பொழுது தேவை. இட்ஸ் கால்டு இம்மிடியட் நீட். தேர் இஸ் நோ மீடியேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த இம்மிடியேட்டுங்கிற வார்த்தையில் யூ டோன்ட் அட்மிட் எனிதிங். அதுக்கு பேர் இம்மிடியசின்னு சொல்கிறது. இம்மிடியசின்னு சொன்னால் நோ எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பிளேயிங் எ ரோல். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். காலத்தால் தள்ளி போட்டு இன்று வேண்டாம் நாளை, இங்கு வேண்டாம் அங்கு, இதைத்தான் நீங்கள் இன்டர்வென்ஷன், இன்டர்வீனிங் ஏஜென்ட். இன்று ஆன்மீக உணர்வு, ஆன்மீக வளர்ச்சி வேண்டாம், வாழ்க்கையில் பின்னால் ஒரு நிலையில் என்பது காலத்தால் தள்ளி போடுறோம். இட் இஸ் நாட் இம்மிடியேட், சம்வேர் ரிமோட் இன் டைம். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அஜெண்டா. ப்ரையாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே வேண்டாம், இந்த நாடுகளில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை,